அன்பு பிள்ளையே, இன்று உன் இதயம் கனமாக இருக்கிறதா? நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் உன்னை பயமுறுத்துகிறதா? இந்த ஒரு உண்மையை நினைவில் வைத்துக்கொள். நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர் எப்போதும் நம்முடன் இருக்கிறார். நாம் பல நேரங்களில் நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று எண்ணலாம். ஆனால் உண்மையில் நாம் ஒருபோதும் தனியாக இல்லை. நாம் காணாத இடங்களிலும் கூட ஆண்டவர் நம்மை சுற்றி தனது பாதுகாப்பை கட்டியிருக்கிறார். நாம் தூங்கும் நேரத்திலும் அவர் விழித்திருந்து நம்மை காக்கிறார். நாம் பயந்து நிற்கும் தருணங்களில் கூட அவர் நம்மை தன் கரங்களில் பிடித்துக் கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் சோதனைகள் வரலாம். நோய்கள், குடும்ப பிரச்சனைகள், பணத்தட்டுப்பாடு, மன அழுத்தம், இவையெல்லாம் நம்மை தளரச் செய்யலாம். ஆனால் இந்த எல்லாவற்றையும் விட பெரியவர் நம்முடைய இறைவன். அவர் ஒருமுறை காப்பாற்ற ஆரம்பித்தால் அதை நிறுத்த மாட்டார். அவர் நம்மை பாதியில் விட்டுவிட மாட்டார். நீ இன்று இந்த சூழ்நிலையிலிருந்தாலும் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து இதை நினைத்துப் பார். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கை உன் உள்ளத்தில் அமைதியை உருவாக்கும். பயம் மெதுவாக குறையும். நம்பிக்கை பெருகும். நாம் சில நேரங்களில் நம்முடைய கண்களால் பார்க்க முடியாததால் சந்தேகப்படுவோம். எங்கே இருக்கிறார் கடவுள் என்று கேட்போம். ஆனால் உண்மையில் அவர் அமைதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நீ எதிர்பாராத வழிகளில் அவர் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நீ செல்லும் வழியிலும் நீ திரும்பி வரும் நேரத்திலும் அவர் உன்னோடு இருக்கிறார். அன்பானவர்களே, இன்று உன் மனதில் இருக்கும் எல்லா பயத்தையும் ஆண்டவரிடம் ஒப்படை. என்னால் முடியவில்லை என்று சொல்லும் இடத்தில் கடவுள் முடிப்பார் என்று நம்பு. உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் அவரது கண்காணிப்பின் கீழ்தான் இருக்கிறது. நீ விழுந்தாலும் அவர் உன்னை எழுப்புவார். நீ அழுதாலும் அவர் உனக்கு ஆறுதல் கூறுவார். நீ பயந்தாலும் அவர் உன்னை தைரியப்படுத்துவார். அவர் ஒரு பாதுகாப்பான அடைக்கலம், ஒரு உறுதியான கோட்டை. இன்று முதல் நீ தனியாக இல்லை. உன்னோடு ஆண்டவர் இருக்கிறார். உன் வாழ்க்கை அவரது கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது. எந்த தீமையும் உன்னை வெல்ல முடியாது. நம்பிக்கையுடன் முன்னேறு. பயப்படாமலிரு. ஏனெனில் உன்னை காக்கும் ஆண்டவர் எப்போதும் உன்னோடிருக்கிறார். அன்பு.